வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை சிந்தனை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த நெகட்டிவ் திங்கிங் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை முறையில எப்பொழுதுமே ஒரு சோகம் அல்லது ஒரு பய உணர்வு இது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும். ஆனா சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். இது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாத்திரிய பார்வையில பார்க்கும் பொழுது ஒரே வரியில அது கர்மயுகம்னு சொல்லிடும். சரியா சொன்னோம்னா சப்கான்சியஸ் மைண்ட், அடிமனதில் இருந்துதான் இந்த எண்ணங்கள் வருது. இதை நம்ம எங்க மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காலையில எழுந்த உடனே தான் இந்த எண்ணங்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த எண்ணங்கள் பிரதிபலிக்குன்னு சொன்னா அதை ஆராய்ச்சிக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி எண்ணங்களை ஆராய்ச்சிக்கு கொண்டு வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டே இருக்கும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சார் எனக்கு பயமா இருக்குது அப்படிமா. ஒரு அம்மனி சொன்னாங்க, சார் வீட்டுக்காரர் வர்றதுக்கு லேட் ஆயிட்டுனா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இதான் நெகட்டிவ் திங்கிங் சொல்லுவோம். எல்லாருக்குள்ளும் இருக்கும். பட் அந்த ஆவரேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது. சில நிகழ்வுகளை கேட்கும் பொழுது அப்ப நம்ம வீட்டுல எப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வினுடைய வெளிப்பாடு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். அதனால ஆன்மீகத்தை கெட்டியா பிடிச்சுக்கிடணும். நடப்பது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம போகணும். அதனாலதான் நம்ம காலையில நேர்மறை எண்ணங்கள் வருதான்னு பாருங்க நீங்க. அப்ப எதிர்மறை எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன் வரக்கூடாது அப்படின்னா, மகரிஷி சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயல். அப்போ காலையில தான் உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் மாறுது. மாற்றக்கூடிய தருணமும் அதுதான். அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அது சொல் செயலாக மாற தொடங்குங்க. நமக்கு தெரியாது, பட் அடிமனத்தில் இருந்து வெளிப்படக்கூடியது எண்ணம் சொல் செயலாக மாறும். இப்போ ஒருத்தர் அலுவலகத்துக்கு போறாரு, கோவப்படுறாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன இவ்வளவு நாள் இருந்தவர் திடீர்னு கோவப்பட்டாரே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனா இது கண்டினியூட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொடர் நிலையாக மாறிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய பர்சனாலிட்டியை பார்த்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த ஆளு ஒரு சிடுமூஞ்சி அப்படின்றோம். ஒரு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சினம் என்பது இவருடைய ஆட்டிடியூடாக மாறிடுது. ஒரு குறிக்கோளாகவே மாறி போயிடுது. அறிந்து செய்வதல்ல, அறியாமல் எழுச்சி பெற்று அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது சென்று விடுகிறது. அதே போலதான் கவலைகள். நிறைய பெண்கள், நான் குறிப்பாக சொல்லுவேன், இந்த பெண்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவலையே அவங்க சொத்தா எடுத்துக்கிடுவாங்க. என்னுடைய மதர் அவங்க அப்படிதான். இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க கொஞ்சம் தெளிஞ்சு எப்பவுமே இறைவனை கும்பிடுறது அதுலயே கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துச்சு. இல்லைன்னா பயப்படுவாங்க. எப்பவுமே நான் ஊர்ல இருந்து கிளம்புனேன்னு சொன்னா, கேரளாவில இருந்து கிளம்பும் போது உடல்பட்ட வரும்போது போன் பண்ணணும், நான் உடல்பட்ட வந்துட்டேன், அப்ப ஹில்ஸ் கிராஸ் பண்ணிட்டான். இல்லைன்னா போன் பண்ணுவாங்க. ஒரு மணி நேரத்துல போன் பண்ணுவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கும். 1.5 மணி நேரத்துல ஹில்ஸை கிராஸ் பண்ணிட்டானான்னு போன் பண்ணுவாங்க. பொள்ளாச்சி போயிட்டானான்னு போன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இமீடியட்டா போன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிட்டியாப்பா. அது என்னன்னா, ஒரு அடிமனசுல ஒரு பய உணர்வு. இப்பெல்லாம் அவங்க கம்மி, இது கம்மி. முதல்ல அப்படி கிடையாது. என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்கும்பா, ஒண்ணு இல்லையப்பா நல்லாத்தானே இருக்குது, இல்லடா மோகத்துல ஒரு சோகம் தெரியுது அப்படின்னா. தம்பி போன் பண்ணா அவன் பேச்சு ஒரு மாதிரி இருந்ததுடா அப்படின்ட்டு அதுல ஒரு வருத்தம் பண்ணுவான். எதுக்கு எடுத்தாலும் வருத்தம் கொண்டு வரும், ஒரு கவலையை கொண்டு வருவான். இது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பய உணர்வு.
இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கிறதுனால, அதை நம்ம மாற்றாம வைத்திருப்பதனாலதான் இது கொண்டு வரும். அப்ப இது என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, இது கடந்த கால அனுபவங்களாக பதிஞ்சிடும். டெய்லி வருது அப்படின்னு சொன்னா என்ன, கடந்த கால அனுபவங்கள் தானே. அப்ப இந்த கடந்த கால அனுபவங்கள் ஒரு நிகழ்வு, அது தொடர் நிகழ்வாக நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால ஏன் சிலர் பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும்பாங்க. ஏன் ஒருத்தர் துன்பம் வருதுன்னா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மைண்ட் அவர்களுடைய மன செட் பண்ணி வச்சிருக்கு, இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத. இந்த சப்கான்சியஸ் மைண்ட், அடிமனம் என்பது பிக்ஸ் பண்ணி வச்சதுனால, அது அவர்களுக்கு மாற்றுவது இல்லாததுனால, ஒரு தொடர் நிகழ்வாக வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால மகிழ்ச்சி அவர்கள் நினைப்பது நடக்கும்னு ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பார். அந்த மனோசக்தியை சொல்லுவாங்க. இந்த மனோசக்தியை சொல்லும் பொழுது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படிம்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படிம்பார். இப்ப நீங்க நம்மளுடைய கிராம திட்டத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, 2014 நம்ம 2010 நம்ம ஆரம்பிச்சுட்டோம் நம்ம. பட் ஞான விஷயம் அவங்க அதுக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால இந்த ப்ராஜெக்ட சொல்றாங்க. அப்ப சுரேஷ் ஐயாவும் நானும் கடும் எதிர்ப்பு. வேண்டாங்க ஐயா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், வேண்டாம், அங்கங்க இடம் கிடைக்க நடத்திட்டு போயிடலாம், வேண்டாம் அப்படின்னு அவர் விடாப்பிடியா இருந்தார். இது ஆட்டிடியூட். ஒரு இடம், ஏன்னா அவர் எடுத்திருக்கிறது மகரிஷியினுடைய மிகப்பெரிய திட்டம். அது மிகப்பெரிய திட்டம், அது சாதாரண விஷயம் இல்லை. அவரே சொல்லுவார், ஒரு தடவை எஸ்கே ஐயா கூட மறுத்து பேசிட்டாராம், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி. திருச்சி 2-3 இடங்கள்ல இது போல ஆரம்பிச்சு இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நம்ம 50% சக்சஸ் பண்ணிட்டோம். வெற்றி கொண்டு வந்துருவோம், நம்ம வெற்றியை நெருங்கி விட்டோம், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். பில்டிங் எல்லாம் வந்துடுச்சு, செகண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சுங்க. அதற்கான ஒரு அளவுக்கு எல்லாமே நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இதை நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆட்டிடியூட். அப்ப அது எங்க பதியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிமனசுல பதிஞ்சு வச்சிருக்கிறார் ஞான விஷயம். நாங்கள்லாம் மறுப்பு தெரிவிச்சோம், உண்மையை சொல்றேன், வேண்டாங்கன்னு சொன்னோம். பட் அவருடைய அடிமனசுல இருந்தது. மகரிஷி சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த வேக்யூம் ஸ்பேஸ் அடிமனசுக்கு கொண்டு போய் அந்த அடிமனசுல பதிய வைத்தத, உங்களுடைய மனம் என்பது எப்ப வேக்கண்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் நினைத்தது நடக்கும். இப்ப யாருக்கு வெற்றி கிடைச்சு? ஞான ரிஷிக்கு வெற்றி கிடைச்சது. அப்ப நீங்கள் அதை சாதிக்க முடியாதா? அனைவருமே சாதிக்க முடியும். அதனாலதான் தவம் அதன் பின்னால் சொல்றேன். அப்போ அதை சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வேணும். அப்ப ஆனா இப்ப சாதிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், சில டேப் ரெக்கார்டர் மாதிரி 2 விதம் இருக்குதுங்க. ஒண்ணு டேப் ரெக்கார்டர், இன்னொன்னு ரேடியோ. ரேடியோல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பிய பாடலை கேட்கலாம். டியூன் பண்ணீங்கன்னு சொன்னா விரும்பிய பாடலை கேட்கலாம். பழைய பாடல், நம்ம எல்லாம் பழைய பாடல் விரும்பி கேட்போம். ஒரு சிலர் புதிய பாடல், ஒரு சிலர் தக்கல் பாட்டு, சின்னியை பாடின பாடல் நிறைய ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. நல்லா அந்த அம்மா பாடியிருக்கு, அந்த பாடலை கேட்போம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்கலாம். எது ரேடியோவாக இருந்துச்சுன்னு சொன்னா உங்க மைண்ட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு சிலர் டேப் ரெக்கார்டர். டேப் ரெக்கார்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேசட்டை போட்டாங்கன்னா என்ன இருக்குதோ அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி. காலையில எந்திரிச்சா, கை கால கழுவுனா, டீ குடிச்சோம், பேப்பர் படிச்சோம், சாப்பிட்டுட்டோம், ஆபீஸ் போனோம், வேலை செஞ்சோம், சாயந்தரம் வந்தோம், டிவி பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கிட்டோம். தவத்துல எப்படி இருக்குதுங்க? காலையில எந்திரிச்சோம், தவம் செஞ்சோம், சாப்பிட்டோம், சமைச்சோம், சாப்பிட்டுட்டோம், வேலைக்கு போனோம், அதே போல இருக்கக்கூடாது. அதுவும் கூட ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான் சொல்றேன், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். அந்த வாழ்க்கை அடிமனசுக்குள்ள வரக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த கருமைய பதிவை அதைத்தான் மகரிஷி அவர்கள் மேல் பதிவு அடியோடு அழித்தல்னு சொல்றாங்க.
அந்த காலையில் எழக்கூடிய எண்ணங்கள், அதை நீங்க கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா அது ஒரு நிகழ்வு, தொடர் நிகழ்வு. அதுதான் உங்களுடைய லைஃப்ல ஆட்டிடியூடா போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 100% மக்கள் சமுதாயத்துல எப்படி இருக்கிறாங்க? ஒரு தொடர் நிகழ்வுல தான் இருக்கிறாங்க. அந்த நிகழ்விலேயே தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மோசமான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டியது வரணும். அப்ப இதை எப்படி நம்ம மாற்றி அமைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலை நேரம் தாங்க அருமையான நேரம். அன்பர்களே, இந்த காலை 5 மணி தவம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வர்றது இல்ல. நியர்லி 3000 பேர் இருக்கிறோம். 3% கூட வர்றது இல்ல. 3% எவ்வளவு வச்சுங்க? 90 வரணும். இப்ப ஆக்சுவலா நம்மகிட்ட 120 பேர் இருந்தாங்க. இப்ப 100 பேர் தான் வர்றாங்க. 100 பேர்ன்னு சொன்னா 100 கனெக்ஷன்ஸ் வருது. 100 கனெக்ஷன் சொன்னா ஒரு 120 பேர் தவம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். வர முடியறது இல்ல. இது ஒரு ஆட்டிடியூட் இது. காலையில தவத்துக்கு வர முடியல அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வர முடியவே முடியாது. நம்ம 5:30க்கு வச்சிருந்தோம். ஏன் 5 மணிக்கு வச்சோம்னு சொன்னா, அந்த 5 to 6:30 தான் உங்களுக்கு 5 to 5:30 தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அப்போ நீங்க காலையில இந்த ஆட்டிடியூட மாத்துவதற்கான நீங்க வர்றீங்க, வரல அப்படிங்கறது வச்சுக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே அந்த உங்களுடைய ஒரு அவேர்னஸ் என்பது வரணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நியூட்ரலைசேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிமா. அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் அவேர்னஸ் சொல்லலாம். ஒரு விழிப்பு நிலை என்று எடுத்துக்கணும். தவறான எண்ணங்கள் வருதுன்னு சொன்னா அதை கண்டுபிடிங்க முதல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு தவறான நினைவு, ஐயோ எனக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங் வருது, அதுக்கு பின்னால போகக்கூடாது. பின்னால போனீங்கன்னா அது ட்விஸ்டட் தாட்டாக மாறுங்க. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இப்ப கூட ஒரு போன வாரத்துல கூட அப்படி ஒரு நெகட்டிவ் மாட்டிக்கிடுச்சு. திருப்பி அதை எடுத்து மாத்தினேன். அப்போ ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரும். ஃபர்ஸ்ட் அது வருது, அது ஒரு நெகட்டிவ் திங்கிங், அது ஒரு எதிர்மறையான எண்ணம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்கதான் நபர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். ஆண்கள் எல்லாம் பொருட்களை பற்றி அதிகமா சிந்திப்பாங்க. பொருள் வளம். பெண்கள் நட்பு நலம், குடும்ப நட்பு நலம், குடும்ப நலத்தை அதிகமா சிந்தனை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பய உணர்வு என்பது. அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருகிறதா அப்படிங்கறது முதல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு, சப்போஸ் அது வருதுன்னு சொன்னா ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு ஆட்டோ சஜஷன் வச்சிருக்கிறோம். என்ன? அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், நமக்கு வேண்டியதெல்லாம் அதுல கேட்டுருது. அப்ப காலையில நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், அருமையான ஒரு தவம் செஞ்சு ஆட்டோ சஜஷன் கொடுக்கும்போது அது இயல்பாக நமக்கு வருங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங், நீ எதிர்மறையான எண்ணம் இயல்பாக மாறும். இந்த காலையில தவத்துல வரக்கூடிய அன்பர்கள் நிறைய பேரு என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. சார், எனக்கு நிறைய மாற்றம் இருக்குது இந்த தவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், காலையில தவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலையில தவம் அந்த நெகட்டிவ் தன் எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி விடும். அன்பர்கள் வாழ்வாழம் சொல்றாங்க. அப்புறம் பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கும். சிலர் சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு தவம் நல்லா வந்துச்சு. அப்ப அவங்களும் சொல்றாங்க, அவங்களும் நினைக்கிறாங்க, ஆமா இன்னைக்கு நமக்கும் தவம் நல்லா வந்துச்சு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்மறையான எண்ணத்தை இது மேல்பதிவாக மாறும். அடுத்து பிரெயின் வாஷ். பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது ஆட்டோ சஜஷனும் ஒண்ணுதான். இப்ப உனக்கு என்ன வருது? என் வீட்டுக்காரர் ஒரு அம்மா சொல்லிச்சு இல்லைங்களா, வீட்டுக்காரர் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஸ்கூட்டர்ல வர்றாரு, அடிபட்டு இருப்பாரான்ட்டு ஒரு எண்ணம். அந்த இடத்துல பிரெயினை மாற்றணும். என் வீட்டுக்காரர் நல்லா வண்டி ஓட்டுவார், இத்தனை வருடங்களாக வண்டி ஓட்டுறாரு, அவர் ஆக்சிடென்ட் பண்ணதில்லை. இப்ப எல்லாம் ரோடு டபுள் வே கொடுத்துட்டாங்க, 2 வே கொடுத்துட்டாங்க. நேருக்கு நேர் வர்றது இல்லை. சந்துக்குள்ள வந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் வச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. நான் நல்ல தவம் செய்யறேன், அருட்காப்பு கொடுத்திருக்கிறேன், நிம்மதியா வீடு வருவார்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதான் பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. செய்யாம அறியாம என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ள இன்வால்மெண்ட் ஆயிருவாங்க. அதாவது இந்த ட்விஸ்டட் தாட்டும். ட்விஸ்டட் தாட்னா என்னன்னா, தவத்துல கூட இது வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மாலையில தவம். காலையில தான் நீங்க தவத்துக்கு வர்றது இல்லை நிறைய பேரு. மாலையில தவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணமா, ஆஃப் பண்ணிட்டு தான் ஞாபகம்,
ஆஃப் பண்ணிருப்போம். போன மாசம் வந்து மாமியார் வந்து ஆஃப் பண்ணல. ஆமா. இந்த மாமியார் வந்தாலே இந்த வீட்டுல எனக்கு தகராறு இல்லை. போன மாசத்துக்கு முந்தின மாசம் வந்திருந்தப்போ பெரிய தகராறு. கடைசியில் என்னாச்சு? அவர் என் மேல கோவப்பட்டார். நான் அதை தூக்கி எறிஞ்சேன், அவர் எதை தூக்கி எறிஞ்சாரு. தவத்தை நிறைவு செய்துகிறோங்கிற பொழுதுதான் இந்த ட்விஸ்டட் தாட் நிறைவாகும். எதிர்மறையான எண்ணங்கள் இப்படித்தான் வேலை செய்யுது. அப்போ இந்த அவேர்னஸ் அப்படிங்கறத சொன்ன முதல்ல குறிப்பிட்டு சொல்லிட்டேன். அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வந்துருன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் தாட் வருதுன்னு சொன்னா அப்பவுமே அதை எடுத்துடணும். பிரெயின் வாஷ் பண்ணுங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவார், மாமியார் மாமியார் தான், மருமக மருமக தான். மாமியார் அம்மாவாக முடியாது. அம்மாவை ஆயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க. அப்போ பிரச்சனையை வந்து நாம எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது? மாமியார் மாமியார் மாதிரிதான் இருப்பாங்க, நாம கரெக்டா இருந்து கொள்வோம். அவ்வளவுதான். இப்படித்தான் எடுத்துக்கொண்டது. அதை டேக் இட் ஈஸியா கொண்டு வரணும். தொந்தரவு பண்ற மாமியார் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. அப்ப அதை எப்படி சால்வ் பண்ணுவதுன்னு கொண்டு வரணுமே ஒழிய அந்த எண்ணத்திலேயே நம்ம ஓடிக்கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு மாமியார் வர்றாங்க அப்படின்னு சொன்னா இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, இப்படி பேசணும், அப்படி பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும். இந்த இதுதான் எதிர்மறையான விஷயம். நல்லது நடக்கும், சாந்தமாக போய்விடும், பொறுமை காத்துக்கொள்ளும். இந்த மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவான நிலையை கொண்டு போகணும். இதுதான் பிரெயின் வாஷ், அந்த மூளை செலவுன்னு சொல்லுவாங்க. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் மூளை செலவு பண்ணுவோம். முதல்ல இந்த லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுல விற்பாங்க. ₹1, ₹1,00,000. ₹1 வாங்கும் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு ₹1,00,000 கிடைக்க போகிறது. மக்களே சிந்திக்காதீர்கள், உடனே பெற்றுக்கொள்ளுங்கள், உடனே வாங்குங்கள் அப்படிமா. சிந்தனை பண்ணாதீங்க அப்படிமா. சிந்தனை பண்ணீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், நமக்கு கிடைக்காதுங்கிறது உறுதி. ஆனா அவன் சொல்லுவான், நீங்க சிந்தனை பண்ணாதீங்க, உடனே வாங்கிக்கோங்க அப்படிமா. சிந்திக்காதீர்கள், உடனே வாங்கிக் கொள்வீர். ₹1,00,000, ₹1 ₹1,00,000. அப்போ நாம வந்து இந்த பிரெயினை வாஷ் பண்ணணுங்க, அப்பவுமே வாஷ் பண்ணணும். அந்தந்த எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது நேர்மறையான எண்ணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நாம தயாராக இருக்கணும். அடுத்து ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் இருக்கணும். ஒரு கிரியேட்டிவ் நல்ல ஒரு செயலை செய்வதற்கு. இப்ப நீங்க இந்த சொன்ன நான் கடந்த காலத்தை வச்சு நிகழ்வுகள் வந்து ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கும். காலையில் என்ன? உப்புமா. மத்தியானம் சாப்பாடு ரசம். நைட்டு தோசை. இதை தொடர்ந்து ஊத்தி கொண்டிருந்தா என்ன ஆகுங்க? சலிச்சு போயிடும். டெய்லி உப்புமா ஒழிச்சு போயிடும். அப்போ ஒரு கிரியேட்டிவ் கொண்டு வரும். அதே போல ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் ஊத்தப்பம். நம்மளுடைய பேராசிரியர் ராமன் ஒருத்தர் இருந்தார், எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இப்ப அவர் ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்றதுங்கிறோட யாரும் கூப்பிடுறதே இல்லை. பேராசிரியர் கடைசி நேரம் அப்படித்தான் வரும். அவர் அடிக்கடி சொல்லுவார், நல்ல மாமியார் மருமகனை நல்லா ஏமாத்துவாப்புல. அப்படி மருமகன் நைட் வந்துட்டாப்புல. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இட்லிக்கு மாவு வச்சிருக்கு, அதுல 2 இட்லி, ஒரு சின்ன தோசை, ஒரு ஊத்தப்பம், அதுக்கு நடுவுல 2 வெங்காயத்தை போட்டு வெங்காய ரோஸ்ட். ஒரே மாவு எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அவர் சொல்லுவார், பேராசிரியர் ராமனையா, மதிப்பிற்குரியவர், அடிக்கடி சொல்லுவார். அப்போ கிரியேட்டிவ் மைண்ட் கிரியேட்டிவ் பண்ணுது. இது லைஃப்ல இருக்கணும் நமக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும். இது நான் பெண்களுக்கும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு சொல்றேன் நானு. ஆண்கள் அதே போலங்க, ஒரு சமுதாய ஈடுபாடு இருக்கும். குடும்பம் குடும்பம் குடும்பம்ட்டே இருக்கக்கூடாது. சமுதாய நோக்கு வந்து கண்டிப்பாக பெண்களிடமும் இருக்கணும், கொஞ்சம் கடினம். ஆனா ஆண்களிடம் சமுதாய நோக்கு இருக்கணும். அதே போல அலுவலகத்துல ஒரு கிரியேட்டிவா பாருங்க. நம்மளுடைய தவம் வந்து இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நம்முடைய தவம் வந்து இதுக்கெல்லாம் உதவி செய்யும்.
நீங்க இந்த எம்ஐசிஆர் கோடு வந்தப்போ எங்க பேங்க்ல வந்து செக் எல்லாம் கொடுப்போம், பாஸ் ஆன் பண்ண அது ஓடிக்கிட்டே இருக்கும். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பெல்லாம் மாத்திட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செக்கை வந்து பின் பண்ணி அனுப்புவாங்க. கீழே பாட்டத்துல பின் பண்ணிடுவாங்க. பாட்டத்துல பின் பண்ணி அந்த எம்ஐசிஆர் கோடு ரன் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிப்பன் உடஞ்சிடும். ஒரு ரிப்பன் உடைஞ்சுன்னா 1000 ரூபாய், 900, அப்பவுமே 900 ரூபாய் என்னமோ இருந்தது. இது எங்க பிரான்ச்ல வந்து பெரிய ப்ராப்ளம். அப்ப வந்து மேனேஜர் வந்து என்கிட்ட செக்ஷன் மாதிரி என்கிட்ட கொடுக்குறாரு. என்கிட்ட கொடுத்த பொழுது நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு 20 செக் எடுப்பேன். 20 செக் எடுத்து அந்த பாட்டம் எம்ஐசிஆர் கூட அப்படி தடவி பார்ப்பேன். அது பின்ன எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொன்னா கைக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். உடனே தேடி எடுத்துரும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 5 டேப் ஓடும். பட் நான் ஒர்க் பண்ணப்போ ஒரே டேப் தான். 1000 ரூபாய் தான் செலவு. மற்றவங்க வேலை செய்யும் போது 5000 ரூபாய் செலவு. மேனேஜர் ரொம்ப ஹாப்பி. எப்படியா இப்படி மூளை வேலை செஞ்சு அப்படின்னாரு. தவம். வேற ஒண்ணுமே இல்லைங்க, தவம். கிரியேட்டிவ் ஒர்க். அப்போ செய்வதை திருந்தனை செய்யின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நோக்கு சமுதாய நோக்கு இருக்கணும். யாரோ என்னமோ செய்யறாங்க, நம்மளும் அது போல பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாற்றத்தை கொடுக்காது. குடும்பத்துல, சமுதாயத்துல, ஆன்மீகத்துல, எல்லாத்துலயுமே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. ராதாகிருஷ்ணயாக்கெல்லாம் பயங்கரமான கிரியேட்டிவ் மைண்ட். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. திடீர்னு உண்டியலும் பாரு, திடீர்னு அருணிந்தர் எதுவும் பாரு. நாங்கெல்லாம் ஆஃப். இஸ் கிரியேட்டிவ் மைண்ட். அதே போல நீங்களும் அதே போல உருவாகணும். ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு புதியதாக மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி நீங்க செய்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்கள் தான் வரும். அடுத்து அவேர்னஸ் சொன்னனால, அடுத்து பிரெயின் வாஷ் சொன்னனால, ஆட்டோ சஜஷன், சங்கல்பம் சொன்னனால, சங்கல்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அருள் பேராற்றல் உதவி செய்யட்டும், அருள் பேராற்றல் இதை செய்யட்டும், அருள் பெற்றால் எனக்கு உதவட்டும். நீங்க கொடுத்துக்கொண்டே இருக்கலாம். சும்மா இருக்கும்போது கூட கொடுத்துக்கொண்டே இருக்கலாம். அது மேல் பதிவாக பதிஞ்சு சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். இதெல்லாம் வேலை செய்யும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வேன். அருமையான சஜஷன். எப்படி அற்புதமா பகவான் வந்து டிசைன் பண்ணிருக்கிறாரு பாரு. ஆட்டோ சஜஷன் சார். இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வழிமுறை இருக்கா சார்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதாங்க, தவம். குறிப்பாக காலை தவம்னு சொல்லுவேன் நானு. நிறைய பேருக்கு அது பிடிக்காது. தவம். தவம் செய்யுங்க. தவம் செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டாவுக்கு வரணும். தீட்டாவை நீங்க நெருங்கணும். பீட்டாவில இருந்து அல்பாபேவுக்கு வந்தீங்கனாலே ஒரு மாற்றம். அப்ப நீங்க காலை, மாலை, இல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னா மதியம் ஒரு 3 தவம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. இல்ல 2 தவம். அந்த வேவ்ஸ வந்து தீட்டாவுக்கு பக்கத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகிப்போ, ஓடிப்போ. அதுக்குத்தான் தவம் செய்யுங்கள். தவம் செய்வார் தம் கரும செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு. தவம் செய்யுங்க. தவம் செய்ய 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 அதனுடைய பலன் என்பது அதிகம். பட் அந்த தவமும் வித் இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கு. இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால எந்த ஒன்றையும் சரியாக செய்ய முடியாது. எனக்கு இப்ப ரீசெண்டா இந்த ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தான் பார்த்தேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். அதை பத்தி டிஸ்கஷன் வந்துச்சு. நிறைய அன்பர்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. மகரிஷி அவர்கள் சொன்னாங்க, சினிமா மூலமா தான் வரும். ஏன்னா அங்க கிரியேட்டிவ் இல்ல. கிரியேட்டிவ் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சான்ஸை வந்து நல்லா பயன்படுத்தி இருக்கலாம். சமுதாயத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இது யாரு பார்க்க போறாங்க? ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் யாருமே பார்க்க போறாங்க. நம்ம மக்கள் தான் பார்க்கணும். நம்ம மக்களுக்கு தெரியாத விஷயத்தையே சொல்லி இருக்கிறாங்க இல்லையே. கிரியேட்டிவ் மைண்ட் இல்லை. அது குறையாக சொல்லல. பட் அங்க சரியா யாரோ ஒர்க் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள பர்சன்ஸ் இல்ல. இல்லைன்னா அதை மாத்தி விட்டுருப்பாங்க. ஓகே, வாழ்க்கை அதை வைத்துக்கணும். அதனால அன்பர்களே, தவம் செய்யுங்கள். ஒரு 3 நேரம் தவம் செய்யுங்க. இயலவில்லையா 2 நேரமாவது கண்டிப்பாக தவம் செய்துதான் ஆக வேண்டும். நீங்க தவம் செய்தால் மட்டும்தான் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர முடியும். இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் அடிமனதில் பதிந்து கொள்ளும், உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றும்.
அப்ப நீங்கள் வாழ்வது நேர்மறையான எண்ணங்கள், அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. உங்க மனம் எவ்வளவு உயர்கிறதோ அது போல நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை திறன் என்பது உயர்ந்து கொள்கிறது. அதனால் அன்பர்களே, தவம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரும். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல ஆசிரியர்கள் நாங்க இருக்கிறோம். ஐயா போன்றவங்க எல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இறைவனை பற்றி, இயற்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நாம கொடுத்து வைத்தவர்கள். வேதாத்திரி மகரிஷி என்ற ஒரு பெரிய மகானை நம்ம குருவாக பெற்றிருக்கிறோம். அவர் வழி நடப்போம். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா வழிகளிலும் நல்வழி நடத்தி நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.